ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குடமிளகாவை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட், அது எண்ணெயிலேயே பொரியும் போது. அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு குடமிளகாய் எல்லாமே நான் பொடியாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதனால் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 30 to 40 செகண்ட் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா குடமிளகா ஆட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு குடமிளகா சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் இது ஒரு நிமிஷம் போல் கலரிட்டு அதுக்கப்புறமா இப்போ குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவும் நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, குடமிளகா, வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே கலரி விடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக நான் பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதுவும் பொடியாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு நிறைய தேவைப்படாது. குடமிளகாலையும் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய போட்டுறாதீங்க. அடுத்ததாக நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம வீட்டிலலாம் குழம்புக்குன்னு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே இது வெந்துடும் சூப்பராக உங்களுக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் சூப்பராக இது வெந்துடுச்சு. நம்ம உங்களுக்கு பொதுவாகவே குடமிளகா ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு இம்யூன் பவருக்காக தான் குடமிளகா நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் சட்னியாக பண்ணி கூட சாப்பிடலாம். அடுத்ததாக நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கலரியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு குடமிளகா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடிக்கடி குடமிளகா குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்லாம். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.